الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال الله تعالى أيضا والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தின் இறுதியாக அனுப்பப்பட்ட பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளிவாளிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடையார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தவிர்த்திருக்குமாறு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அப்படியான அத்துணை விடயங்களிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தவிர்த்திருக்குமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை அமைத்து அதிலே 4 மாதங்களை கண்ணியமான மாதங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறார். குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் 4 மாதங்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். நாம் இன்று துல்காதாவில் இருக்கிறோம். இன்று துல்ஹிஜ்ஜாவுடைய ஹஜ்ஜுடைய அந்த மாதத்தை ஆரம்பிப்பதற்கான பிறை பார்க்க இருக்கிறது. பிறை தென்பட்டால் இன்றிலிருந்து துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பமாகும். ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி முழு உலகத்தில் இருந்தும் மக்கள் ஹஜ்ஜை நோக்கி மக்கா முக்கர்ரமா மதீனா முனவ்வராவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இருந்தும் பலர் போயிருக்கிறார்கள், இன்னும் சிலர் போக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஏனைய காலங்களை போல அல்ல இந்த மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு விடயத்தை அல்லாஹ் அதனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சத்தியங்கள் செய்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த 10 இரவுகள் இது எந்த இரவுகள் எந்த நாட்கள் என்பதில் உலமாக்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் இது ரமதானுடைய கடைசி 10 நாட்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் இது துல்ஹிஜ்ஜாவுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த 2 ரமதானுடைய 10 நாட்களும் சிறப்பானவை தான். துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களும் சிறப்பானவை தான். கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ்
மூன்றாவதாக ஆயத்திலே சொல்லுகிறான் என்றால் இரட்டைப்படை, 2, 4, 6, 8, 10. தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிட்டது 10வது தினம், பெருநாளுடைய தினம். வத்ர் என்று சொல்றது ஒற்றைப்படை, 1, 3, 5, 7, 9 என்ற அந்த எண்கள். இந்த இடத்திலே தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள் வத்ர் என்ற வார்த்தைக்கு 9வது தினம், அது அரஃபாவுடைய தினத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வியார்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஆயத்துக்கு பின்னாலேயும் ஒரு நீண்ட விளக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதற்கு தான் சொல்றது தஃசீரை நாம் படிக்க வேண்டும். வெறுமனே குர்ஆனுடைய ஓதுறது, குர்ஆனுடைய அர்த்தத்தை விளங்குறது மாத்திரம் அல்லாமல் குர்ஆனுடைய தஃசீரை நாம் விளங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 ஆரம்ப 10 நாட்கள் எவ்வளவு சிறப்பானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய அமலை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மையப்படுத்தி அல்லாஹ் இந்த கடமையை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ஆரம்ப 10 நாட்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்கள், மாமின் ஐயாமி, இந்த எந்த நாளும் கிடையாது அமல் செய்யறதுக்கு மிகவும் சூட்டபலான நாட்கள், மிக சிறப்பான நாட்கள் வேற எந்த நாளும் கிடையாது. துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள். நபி அவர்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நாட்களில் நீங்க அதிகமாக தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, தக்பீர், அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த வார்த்தையை பாவிங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்கள், இந்த மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் வீட்டிலேயாக இருக்கலாம், வியாபார நேரத்திலேயாக இருக்கலாம், நாங்கள் ஓய்வு கிடைக்கிற எல்லா நேரத்திலையும் எல்லாரும் செய்ய முடியுமான ஒரு அமல். அது பணக்காரராக இருக்கலாம், பாமரராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, காது கேட்காத ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரும் தஸ்பீர் செய்யலாம், தக்பீர் சொல்லலாம். வாய் பேச முடியாத ஒரு மௌனியாக இருந்தாலும் அவரும் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். எனவே அல்லாஹ் ஏனைய நாட்கள்ல செய்யற அமலை விடவும் இந்த நாட்கள்ல செய்யறதுக்கு பல மடங்கு அல்லாஹ் கூலிகளை தரான். இன்னொரு ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்கா என்ற வார்த்தையை பார்த்தார்கள். அஸ்கா என்றால் மிக தூய்மையான நாட்கள். இன்னொரு கருத்து இருக்குது, டெவலப்மெண்ட், இது இரட்டிப்பாக்கக்கூடிய நாட்கள், செய்யக்கூடிய அமல்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தான் ஜகாத்துக்கு ஜகாத் என்று பெயர் வந்த காரணம், அது செல்வத்தை குறைக்கிறது அல்ல, செல்வத்தை அதிகப்படுத்தும். வெளிரங்கத்துல கொடுத்தா குறைரமாய் விளங்கும். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிற மறைவான விடயம் என்னன்னா, ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்றது உங்களோட சொத்து செல்வங்களை அது அதிகப்படுத்தும். கண்ணியமானவர்களே, அதனால தூய்மையான இந்த நாட்களில அல்லாஹ் மிக நன்மைகளை இரட்டிப்பாக அல்லாஹ் ஆக்குறான். எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அஜுரன், மகத்தான கூலி. குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான், அஜுரன் அலீமா, மகத்தான கூலி. மனிதனுக்கு புத்திக்கு படக்கூடிய, விளங்கப்படுத்த முடியுமான ஒரு வார்த்தை தான் மகத்தான கூலி. அந்த மகத்தான கூலிக்கு தஃசீருடைய உலமாக்கள் கூட எந்த அளவுக்கு கூலி கிடைக்கும் என்பதை எங்கேயும் தெளிவுபடுத்தி, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மகத்தான கூலி என்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. எனவே அப்படிப்பட்ட அந்த மகத்தான கூலியையும் அல்லாஹ் இந்த 10 நாள்ல தாரான். எனவே கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள்ல நீங்க அமலும் சாலிஹான அமல்கள் நீங்க அதிகமாக செய்யுங்க. தொழுகிறோம், பரதான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், வளமையாக நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள் வளமையாக தொழுகிறோம், கொஞ்சம் கூடுதலாக. தஹஜ்ஜுத் 2 ரக்காத் தொழுகிறோம், 4, 6 என்று தொழுவோம். துஹா 4 என்று தொழுகிறோம், 8 தொழுவோம். இப்படி குர்ஆன் திலாவத் ஒரு நாளைக்கு இந்த 10 நாட்கள்ல நாங்க மாசத்து ஒரு குர்ஆன் முடிப்போம், இந்த 10 நாள்ல ஒரு 3 குர்ஆன் முடிப்போம். திக்ர் வளமையாக செய்யறதை விட அதிகமாக நாங்க செய்வோம். ஏனைய காலங்கள்ல கஷ்டமான மக்கள், பசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் கொடுக்கிறது தான், ஆனா இந்த 10 நாட்கள்ல கொஞ்சம் கூடுதலாக கொடுப்போம். இதுதான் அமலுல் சாலிஹ். இதுக்குத்தான் அல்லாஹ் அஜ்ரன் அஸீமா, மகத்தான கூலி எவ்வளோ யாருக்கும் தெரியாது. நபி அவர்கள் இதை ஆர்வமூட்டினார்கள்.
நீங்க அமலும் சாலிஹ், நீங்க அதிகமான அமல்கள் நீங்க செய்யுங்க. அதிகமான அமல், சாலிஹான அமல், எதுக்கெல்லாம் நல்ல நன்மைகள் கிடைக்குமோ, கூலி கிடைக்குமோ, இது எல்லாமே சாலிஹான அமல். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாட்கள்ல நாங்க அதிகமான அமல்களை நாங்க செய்வோம். கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போலத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்கள் நபி அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 9 நாட்களும் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள். வேற எந்த காலத்திலேயும் கிடைக்காத நன்மை இந்த நாள்ல கிடைக்குது, இந்த 9-10 நாட்கள்ல கிடைக்குது. அதனால நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு நோபாளியாக இருக்கணும். நோம்பு பிடித்தவனாக நான் செய்யக்கூடிய அமலுக்கு இன்னும் அல்லாஹ் மகத்தான கூலிகளை தருவான் என்று நபி அவர்கள் ஆரம்ப 9 நாட்கள் நோம்பு பிடித்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நோம்புக்கும் அல்லாஹ் பெரும் பெரும் கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், பெரும் பெரும் நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்கள், எனவே அந்த விஷயத்தில் நாம் கட்டாயம் நாம் கரிசனை செலுத்த வேண்டும். இன்னொரு ஒரு அமலை அல்லாஹ் வைத்திருக்கிறார், அதுதான் அரஃபாவுடைய நோன்பு. கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய நோன்பை அது ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்குரிய ஒரு தலைப்பாக இந்த காலம் வார நேரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு விடயம். அதை அந்த விடயங்கள்லாம் இந்த இடத்துல பேசவில்லை. நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தீன லேசிப்படுத்தி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அரஃபா என்ற அந்த அமல் பிறை பார்த்து 9வது பிறை அந்த நாளன்று, அது எந்த ஊருக்கு 9வது பிறை வருதோ அந்த அரஃபாவுடைய தினம். இவ்வளோ நாங்க எங்களுக்கு விளங்கினா போதும், அல்ஹம்துலில்லாஹ். யாரும் கருத்து வேறுபாடு பட தேவையில்லை. அங்க அரஃபாவுடைய நாள் எங்களுக்கு, இங்க 8வது நாள், அவங்களோட பெருநாள் அன்று எங்களுக்கு அரஃபாவுடைய நாள். இது எப்படி கூடும் கூடாது இல்ல கண்ணியமானவர்களே. குழப்பறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் மீடியாக்கள்ல, அது ஒன்றும் தேவையில்லை. உலமாக்கள்கிட்ட போவோம், தெளிவு பெறுவோம். எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிக்கு எங்களோட மார்க்கம், எங்களுக்கு 9வது பிறாண்டு எங்களுக்கு அரஃபாவுடைய தினம், அந்த நாள்ல நாங்கள் அரஃபாவுடைய நோன்பு பிடிப்போம். அரஃபா என்ற பெயர் எப்படி வந்தது கண்ணியமானவர்களே? அரஃபா என்றால் அறிமுகமாகுதல், அறிமுகமாகுதல். இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் இறக்கினது ஹிந்த் என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சரந்தீப் என்ற ஊர்ல தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கினார் என்ற ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இலங்கைக்குத்தான் முதலாவது மனிதன் நபி இறக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே இறங்கினார்கள். அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து ஜித்தாவுடைய பகுதியில இறக்கப்பட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களை அல்லாஹ் அவர்களை இறக்கி சோதித்து அவர்கள் தௌபா செய்து, கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்திச்சு கொண்ட இடம் தான் அரஃபா, அறிமுகம் ஆகின இடம். எனவே கண்ணியமானவர்களே, அதனால தான் அந்த இடத்துக்கு அரஃபா என்ற பெயர் வந்தது. அப்ப அரஃபாவுடைய தினம் அது எப்படிப்பட்ட தினம், அதுல நோம்பு பிடிக்கிறது எவ்வளவு முக்கியமானது. கண்ணியமானவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஃபாவுடைய தினம் என்று நோம்பு பிடிக்கிறது முந்தின அந்த வருட பாவம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துடைய மொத்தமாக 2 வருடம் 720 நாட்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தார். அதுவும் எப்படிப்பட்ட நாட்கள், அதுவும் எப்படிப்பட்ட பாவங்கள்? அடியானுக்கு செஞ்ச அநியாயம், குரோதம், இதல், இது அவர் மன்னிக்காதவர்கள் மன்னிக்க மாட்டார். எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் மாறு செஞ்ச விடயங்கள்ல அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை தாரான். அடியார்களுக்கு மத்தியில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அநியாயங்கள், இது அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியுள்ள விடயத்தில் அல்லாஹ் 2 வருடங்கள், கண்ணியமானவர்களை, பிடிக்க போறது 12-13 நோன்பு நேரம், அல்லாஹ் மன்னிக்கிறது 720 நாட்களுடைய பாவம் மன்னிப்பு. யாரு மிஸ் பண்ணுவோம் இது கண்ணியமானவர்கள்? எனவே எல்லாரும் உள்ளத்துல நினைத்து வச்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பு இந்த வருஷம் நான் தவற விட மாட்டேன். 30 நாள் நோன்பு பிடிக்கிறோம், இந்த ஒரு நோன்பு பிடிக்கலாம், 2 வருஷத்துல அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வியார்களே, எனவே அந்த ஒரு சிறப்பான ஒரு இரவு ஒரு நோன்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், ஹஜ்ஜி பெருநாள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலேயே எல்லாத்துக்கும் வார ஒரு இதுதான் உதுஹியா குர்பானியுடைய அமல். உதுஹியா குர்பானியுடைய அமல். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இதை வரவேற்கிறது. இஸ்லாம் இதை வரவேற்கிறது, ஆர்வம் ஊட்டுகிறது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சுன்னத். சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சுன்னத். தன்னுடைய மகன் அறுக்கும்படி அல்லாஹ் சொன்னான். முன் வந்தார்கள், அறுக்க முயற்சித்தார்கள், அறுக்க முடியவில்லை. அதற்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்பி அல்லாஹ் அறுக்கும்படி சொன்னான். அந்த சுன்னத்தான ஒரு அமலை கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சுன்னத்தான அமல செய்யறதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. தனிநபர் எப்படி கொடுக்கலாம், தனிநபர் கொடுக்கறதுனால அதனுடைய பிரயோசனங்கள் ஏதோடு மத்திடப்படுது. கூட்டாக கொடுக்கறதுனால அதனுடைய பிரயோசனங்கள் எவ்வளவு விசாலப்படுத்தப்படுது, எவ்வளவு பேர் பயன்பெறுகிறார்கள் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் வஜத ஸஅதன் ஃபலம் யுஹி ஃபலா யக்ருபன் முஸல்லானா. யாருக்கு உதுஹியா கொடுக்க வசதி இருந்தும் யாரு கொடுக்கவில்லையோ எங்கட தொழுற இடத்துக்கு அவர் நெருங்கவும் வானம் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க ஒவ்வொருவரும் நினைச்சு கொள்வோம் எனக்கு வசதி இருக்குதா இல்லையா. இன்றைக்கு ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு நாங்க முன்வாரோம். ஒரு போன் வாங்குறதுக்கு, ஒரு கம்ப்யூட்டர் எடுக்கிறதுக்கு, அல்லது ஏதோ உலகத்தினுடைய ஒரு பொருளை நாங்க வாங்குறதுக்கு சல்லி சேர்க்கிறோம் ஈக்கிறாங்க. இல்ல கண்ணியமானவர்களே, நல்ல விஷயங்களுக்கும் சல்லி சேர்க்கிறவங்க இருக்கிறாங்க, பாராட்டுக்குரியவர்கள். அவர்களுக்கு நான் துஆ செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு வசதி இருந்து அவர் உதுஹியா கொடுக்கலையோ தொழுற இடத்துக்கும் நெருங்கவானண்டா அவ்வளவு எச்சரித்தார். அப்படின்னு என்ன விளங்குது, நபி அவர்கள் உதுஹியா கொடுக்கறத விரும்பி இருக்கிறாங்க, ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க, முக்கியத்துவத்தை நபி அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கலாம். மார்க்கம் என்ன சொல்லுது, தனியாக கொடுக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ், வசதி இருக்குது, ஒரு ஆட்டைத்தான் கொடுக்கலாம், ஆடு தனியா கொடுக்கப்பட வேண்டும். மாடு கொடுக்கிறோம், தனியாக கொடுக்கக்கூடிய வசதி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் தனியாக கொடுக்கலாம். அல்லது மாடு கொடுக்க தனியா வசதி இல்லை என்றால் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்திருக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சொல்லுகிறார்கள், நாங்க 7 பேர் சேர்ந்து ஒரு மாடை குர்பான் கொடுத்தோம், உதுஹியா கொடுத்தோம். எனவே அந்த ஹதீஸ்ல ஆதாரம் எடுக்கிறாங்க, மாட்டுக்கு 7 பேர் குர்பான் கொடுக்கலாம், சேர்ந்து கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த உதுஹியா கொடுக்கக்கூடிய அந்த பிராணி இருக்குது கண்ணியமானவர்களே, இது முக்கியமான ஒரு விஷயம். இது எதோட சம்பந்தப்படுதா, கியாமத்தில் எங்களை மீசானோட சம்பந்தப்படுது. கொடுக்கக்கூடிய அந்த பிராணி அதுல எந்தொன்றும் வீணாக போறது, ஒன்றும் வீணாக போறது. அதனால்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது, நீங்க நொண்டியுள்ள ஒரு பிராணியை எடுத்துறவானம் தடுக்கப்பட்டிருக்கு, நோய் உள்ள ஒரு பிராணி எடுத்துறவானம், மெலிந்த நீங்க எடுத்துறவானம், குறையுள்ள எந்த பிராணியை நீங்க எடுத்துறவானம். காரணம், கியாமத்துல நீங்க கவலைப்படுவீங்க, எனக்கு நன்மை குறைஞ்சிட்டே என்று யாரும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றா அதுல ஒவ்வொன்றுக்கும் நன்மை இருக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கு. அதனுடைய கொழுப்பு, முள்ளு, தோல், கழிவு, கண்ணியமானவர்களே, நாங்க அது கழிவெல்லாம் புதைப்போம். இதுவும் கியாமத்துல மீசான்ல நிறுக்கப்படும், இதுவும் கியாமத்துல மீசான்ல நிறுக்கப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நன்மையை ஒவ்வொருவரும் அடைவோம், இந்த நன்மையை ஒவ்வொருவரும் அடைவோம். கண்ணியமானவர்களே, தனியாக கொடுக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், வசதி உள்ளவர்கள் தாராளமாக கொடுக்கலாம். கூட்டாக கொடுக்கிற நேரம் என்ன பலன் இருக்குது அதையும் நாம் கட்டாயம் விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு ரெண்டையும் நான் வித்தியாசப்படுத்தி கூறுகிறேன். தனியா கொடுக்கிறாரு, கொடுக்கிற நேரம் அவரும் கொடுப்பாரு, அவருடைய நானாவும் கொடுப்பாரு, அவருடைய மச்சானும் கொடுப்பாரு, அவருடைய தம்பியும் கொடுப்பாரு,
பெரியப்பாவும் கொடுப்பாரு, சாட்சாவும் கொடுப்பாரு. கண்ணியமானவர்களே, எல்லாத்திட பாசலும் அவங்களோட தாத்தட வீட்டுக்கும் தங்கச்சிட வீட்டுக்கும் தம்பிட வீட்டுக்கும் மாறி மாறி ஒரு குடும்பத்துள்ளுக்கே தான் சுத்தம். தவறு இல்லை, யாரும் தவறாக விளங்கிக் கொள்ளலாம். கூட்டாக கொடுக்கிறதுனால என்ன பலன்டா, முழு ஊர்ல இருக்கக்கூடிய கஷ்டமான ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படும். அந்த இறைச்சி பார்சல் அவருக்கு ஒரு மாசத்துக்கு போதுமாக இருக்கும். இதுக்கு 1 கிலோ 2400 ரூபாய். கண்ணியமானவர்களே, எத்தனையோ விதவைகளுடைய உள்ளத்திற்கு அந்த பாரம் சுமக்கிறாங்க. அந்த பாரத்தை நாங்கள் இறக்கி வைக்கிறோம். புகராக்களுடைய பார்சல்கள் அப்படியே பிரிஞ்சு கூட்டாக கொடுக்கிற நேரம், கண்ணியமானவர்களே, கொடுக்கக்கூடியவருக்கு ஒரு பங்கு எடுக்கிறாரே, அந்த பங்கு போக மீதமான பங்கு ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு போய் சேருது. இப்ப ஊரில் இருக்கக்கூடியவர்களுடைய துஆ, அவங்களோட கண்ணீரை நாங்க துடைக்கிறோமா இல்லையா? போன வருஷம் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். கண்ணியமானவர்களே, ஒருத்தர் கால் பண்ணி என்கிட்ட கேட்டார், அதுல ஒரு பார்சல் கூட இல்லையா, இன்னும் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2வது நாள். கண்ணியமானவர்களே, நாங்க பொறுப்பு, நாங்க ஒவ்வொருவரும் பொறுப்பு. கூட்டாக கொடுக்கிற நேரம் அதனுடைய நோக்கம் சரியாக நிறைவேறும். எனவே கண்ணியமானவர்களே, இதுக்கு நாங்கள் முன் வருவோம். கூட்டாக கொடுப்போம். தனியாக கொடுக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ் கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஏத வசதி குறைவு, எனக்கு தனியாக ஒரு மாடு கொடுக்கல, பரவாயில்ல, மாட்டு ஒரு பங்கு நான் எடுக்கிறேன். 7 பேர் சேருங்க, 14 பேர் சேருங்க, அதுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய வழிகாட்டல் கொழும்பு மாவட்ட வழிகாட்டல் கீழால கொழும்பு மாவட்ட பள்ளிவாயில் சம்மேளனம், இத கொழும்பு மக்களுடைய அந்த வறுமை கஷ்டம் இதை உணர்ந்து முன் வந்து பல வருட காலமாக இன்றைக்கு இந்த கூட்டு குர்பானை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஏன்? ஏழை எளியோர்களுக்கு அந்த பார்சல் போய் சேரும். சின்ன இல்லாம இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இறைச்சி கிடைக்கிறதே பெருசு. அப்படியான மக்கள் உள்ளத்தால் துஆ செஞ்சாங்கண்டா, கண்ணியமானவர்களே, நாங்க கொடுத்த அந்த குர்பானுடைய அந்த கண்ண இருக்கிறதே அமல் அல்லாஹ் நிச்சயமாக. எனவே கணித்துக்கூடிய அல்லாஹ்வியார்களே, நானும் ஒரு பங்குதாரியாக நான் மாற வேண்டும். ஒரு ஆடு கொடுக்கலும் அந்த ஆடை வாங்குறேன், அல்லது ஒரு மாடு கொடுக்கல ஒரு பங்கதான் எனக்கு கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பங்கு கொடுத்தாவது நான் ஏண்ட உதஹியாவுடைய அமலை நான் நிறைவேற்றேன். அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில வரக்கத் செய்யும். கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு பிராணியத்தான் நாம் கொடுக்கிறோம். குர்ஆன் சொல்லுது, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். குர்ஆன் தெளிவாக சொல்லுது, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா, நீங்க கொடுக்கிற அந்த பிராணி இருக்குது, இது அல்லாஹ் இடத்துல அதனுடைய சதையோ தோலோ போய் சேர்றதல்ல, அவருடைய எலும்புகள் அல்லாஹ் இடத்துல போய் சேர்றதல்ல. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம். நான் யாருக்காக கொடுக்கிறேன், யார திருப்திக்காக கொடுக்கிறேன்? ஊர் மக்கள் நான் கொடுத்தேன் என்று விளங்க நான் கொடுக்கல, ஏன் மாடுதான் பெருசா இருக்கணும் எல்லாம் சொல்லணும் என்றதுக்காக நான் கொடுக்கல, நானும் கொடுத்திருக்கிறேன் என்று மக்கள் பேசணும் என்றதுக்காக நான் கொடுக்கல. தக்வா அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறேன், அல்லாஹ் பயந்து கொடுக்கிறேன். என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சுன்னத்தை நான் ஹயாத்தாக்க நான் கொடுக்கிறேன். இந்த ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கணும் என்ற ஆதரவு வச்சு நான் கொடுக்கிறேன். நாளை மீதான தராசி பாரமாகணும் என்று நான் கொடுக்கிறேன். இந்த நியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுப்போம். கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பான சகோதரர்களே, எனவே இந்த விஷயங்கள் கட்டாயம் நாங்கள் கவனத்தில் கொண்டு எனக்கு முடியுமான பங்கு எவ்வளோ அதுல சேர்த்து நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க முயற்சி செய்யணும். கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பான சகோதரர்களே, உதஹியாவுக்கு நியத்து வச்சிருக்கிறவங்க பிற கண்டா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பிறப்பாக்குற நாள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கொழும்பு பெரிய பள்ளி, அதே போல முஸ்லிம் பண்பாட்டு திரைக்களம், இந்த 3 பேரும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பிற கண்டா உத்தியோகபூர்வமாக அறிவிப்பாங்க. உதஹியாவுக்கு நியத்து வச்சிருக்கிறவங்க முடிய கலக்காம வைக்கிறது, அதே போல நகங்களை
நகங்களை வெட்டி கொள்றது, முடிய கழிச்சு கொள்றது, அதெல்லாம் புறப்பாக்குறதுக்கு முன்னால நியத்து வைக்கிறதுக்கு முன்னால செஞ்சுக்கோங்க. அதுக்கு பின்னால நியத்து வச்சுட்டா கண்ணியமானவர்களே, நாங்க அதை வெட்டாமிக்கிறது சுன்னத்தான ஒரு அமல். நாங்க செய்யற தியாகம் அதுதான். ஹஜ்ஜிக்கு போனவங்க எவ்வளவு தியாகம் செய்யலாம். எங்களுக்கு கொஞ்சம் மீசையை வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தாடியை வெட்டாமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, முடிகளை கலையாமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கண்ணியமானவர்களே. அதனால அந்த விடயங்களை சுன்னத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த தினங்கள்ல என்னென்ன அமல் இருக்குதோ எல்லாத்திலையும் நான் பங்குதாரியாக ஆகும். இந்த காலம் இருக்குது கண்ணியமானவர்களே, எல்லா விதமான அமல்களும் நடக்குது. நோன்பு காலம் எடுத்தா ஹஜ்ஜி செய்யலாம், ஆனா இந்த காலம் இருக்குது, நோம்பும் முடிக்கலாம், ஜகாத்தும் கொடுக்கலாம், ஹஜ்ஜும் செய்யலாம். உலமாக்கள் சொல்றாங்க இந்த காலம் ஏன் சிறந்த நாட்கள் என்றா எல்லா விதமான அமல்களையும் இந்த நாட்கள்ல செய்யலாம். அதனால்தான் இந்த நாட்கள் சிறந்த நாட்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள். நினைத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால இந்த விஷயத்துல நாம் கட்டாயம் கருத்தனை செலுத்தி அந்த உதுஹியா கொடுக்கக்கூடிய நேரம், குர்பானுடைய நேரம் கண்ணியமானவர்களே, அறுக்கிற விஷயம் கட்டாயம் நாங்க கவனிச்சு கொள்ள வேண்டிய விஷயம். அறுக்கிற முறைகள் அது அவசரத்துக்கு அறுக்கிறதுக்கு ஏறாது. மாடு கூடையாக எடுத்துட்டோம், அறுக்கக்கூடியவர்கள் பொறுப்பு கொடுக்கக்கூடியவர்கள் ஏண்ட அவசரமாக வேண்டும் என்று அறுக்கிறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு முறை தந்திருக்கு. ஒன்று அறுத்து போட்டு அதுக்கு முன்னால் இன்னொன்று அறுக்கிறதுக்கு ஏறா கூடாது, குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது அதுக்கு செய்ய அநியாயம். எனவே கண்ணியமானவர்களே, முறையாக மறைச்சி எப்படி எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்குதோ அப்படி அந்த முறையில அறுக்கிறதுக்கு ஒவ்வொருவரும் அந்த அமல்ல ஈடுபடக்கூடியவங்க கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும் கண்ணியமானவர்களே. அதே போன்று அறுத்து முடிஞ்சதன் பின்னால கண்ணியமானவர்களே, கழிவுகள் மிக முக்கியமான விடயம். அத பொறுப்பாக நாங்க புதைக்கிறது, அகற்றது, இத கட்டாயம் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விடயம். ரோட்ல ஒருத்தருக்கு ஒரு சல்லிய கொடுத்து ஒரு ஹக்க கொடுத்து எங்க சரி கொண்டு போயிட்டு வீசி வச்சு சொல்லிடுவாங்க. அதுக்கு கூடியவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். யார் ஐயாவுடைய அந்த பொறுப்புல இருக்கிறாங்களோ இந்த ஒவ்வொருவரும் பொறுப்பு. எங்களுக்கு அது மாடாக இருக்கலாம், மாற்று சகோதரர்கள் அதை சிலர் கடவுளாகவும் பார்க்கிறவங்க இருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, மாற்று மத சகோதரருடைய உணர்வுகளை மதித்து நாம் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாய தேவை எங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் நாம் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் கண்ணியமானவர்களை. கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக் கொள்கிறேன். உதுஹியா கொடுக்கிற நேரம் நாட்டினுடைய சட்டம் மிகவும் முக்கியமானது, மிக முக்கியமானது கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு பிராணிய கொண்டு வாரத்திலிருந்து அறுத்து முடிஞ்சு விற்க அதை சுத்தப்படுத்துற வரைக்கும் நாட்டினுடைய பல மினிஸ்ட்ரிகள் சம்பந்தப்படுது. அதை வாங்கிட்டு வாரது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல், கால் அபிவிருத்தி சங்கம் இருக்குது. கட்டில் வவுச்சர் எடுத்து அதுக்குண்டான முறைகளை பேணி இந்த மாடு நோய் உள்ளதா இல்லையா, விற்க ஏழுமா ஏழாதா, வருஷம் பூர்த்தியா எல்லாம் பார்த்துதான் ஒரு மாடு எடுத்து வாரம் கண்ணியமானவர்களே. இரண்டாவது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி, இதுவும் சம்பந்தப்படுது. பெர்மிட் எடுக்கணும், கண்ட மாதிரி மாடு ஏற்றேடா, கண்ட மாடு இறக்கவும் அனுமதி இருக்கணும், பெர்மிட் எடுக்கணும். அந்த பெர்மிட்டோட தான் அந்த மாட்டை நாங்க ஆட்டையோ நாங்க கொண்டு வரும் கண்ணியமானவர்களே. மூணாவதாக ஹெல்த் மினிஸ்ட்ரி அங்க கட்டாயம் பேணப்பட வேண்டும். PHI வருவார், சுத்தமாக இருக்குதா, அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த இறைச்சி தரமான இறைச்சா என்றெல்லாம் இந்த மினிஸ்ட்ரி அதுக்கு பொறுப்பாக இருக்கு. நாலாவதாக என்வாயரன்மெண்ட் மினிஸ்ட்ரி, சுற்றாளர். இத வெட்டி முடிஞ்சு அறுத்து முடிஞ்சு எங்க தூக்கி வீசுறாங்க, எங்க தூக்கி போடுறாங்க, எங்க புதைக்கிறாங்க, இதெல்லாம் கிட்ட வந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க. நியூஸ் போனா முழு ஒட்டுமொத்த சமூகமும் அப்படியே பிழையான ஒரு கருத்துல அப்படியே பேசப்படுவாங்க. இதுல எல்லாம் பிழை செய்யற நேரம் கடைசியாக வருவாரு போலீஸ் அதிகாரி வருவார், அவனோட டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும். இது ஒவ்வொரு வருடமும் எத்தனை தடவை சொன்னாலும் கண்ணியமானவர்களே, ஒரு சிலர் செய்யற தவறுனால முஸ்லிம் சமூகம் அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டப்படுது.
எனவே இந்த விஷயங்கள்ல தயவு செய்து புறப்பாடு செய்ய வானம். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் பேணி எங்களோட குர்பான் கபூலாகணும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும். எந்த நீயத்துல கொடுக்கிறோமோ அந்த நீயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். இந்த விஷயத்துல நாங்க கட்டாயம் கவனம் செலுத்தி கடைசியாகவும் நான் அறிவித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, கூட்டாக கொடுக்கக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிதிலையும் அதுக்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் எல்லாத்திலையும் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த மஹல்லாவாசிகள் அந்த மஸ்ஜிதை அணுகி கூட்டு குர்பானுடைய விஷயத்துல நான் சாப்பிடுறது மட்டுமல்ல, என்ன அடுத்துட்டாலும் சாப்பிடுவோம், இந்த மஹல்லால இருக்கிற கஷ்டமான ஒருத்தரும் சாப்பிடுவோம், விதவையும் சாப்பிடுவோம், இஸ்லாத்துக்கு வந்தவரும் சாப்பிடுவோம். எனவே கண்ணியமானவர்களே, என்னால ஒரு பங்கு கொடுப்போம், ஆனா அந்த ஒரு பங்கினூடாக அவருக்கு நன்மை போகும், அவருக்கு ஒரு பார்சல் போகும், அவருக்கு இறைச்சி போகும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு அமல செய்ய பெற்று பலருடைய துஆக்களையும் பலருடைய அந்த கண்ணீருடைய அந்த பெருமதி, கண்ணீர் வடிகிறது, கவலைப்படுறது, அந்த பாரத்தை சுமற்ற ஏழாம இறக்கி வைக்கிறது. கண்ணியமானவர்கள், எல்லாத்துடைய ஒட்டுமொத்த நன்மையும் அல்லாஹ் கூட்டு குர்பான்ல வச்சிருக்கிறார். எனவே அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. மஹல்லாவாசிகள் இந்த மஸ்ஜித் இருந்தும் அதை பெற்றுக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, அதுக்குண்டான ஏற்பாடுகள் மஸ்ஜித் முன்வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இந்த குர்பான் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் செய்ய யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா குழு மத்திய கிளையால இது அறுக்கிறது எப்படி, ஒரு பிராணியை எப்படி கவனிக்கணும், சாப்பாடு கொடுக்கிறது, அறுக்கிற முறை, நாட்டினுடைய சட்டம், இதெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு மஸ்ஜிதை நாங்கள் தெரிவு செய்வோம். இந்த மஸ்ஜித் அல்லது வேறு வேறு மஸ்ஜிதுகள் ஏதாவது நாங்கள் முடிவு செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான அறிவித்தல காலம் இன்ஷா அல்லாஹ் அந்த ப்ரோக்ராம் உட்கார்ந்தா எங்களுக்கு முழு உதுஹியாவுடைய குர்பானுடைய அந்த பெருமதி, இந்த முதல் 10 நாட்களுடைய பெருமதிய கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி அமல் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த அஜ்ரன் அதீமான்னு சொன்ன மகத்தான கூலியா அல்லாஹ் எங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்க்கணுவானா. பாவனை மன்னிப்பாயா, எங்களை பெற்றெடுத்து தாக்கிய பாவனை மன்னிப்பாயா, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவனை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், கலிமா சொன்ன மக்கள் யா அல்லாஹ் பலஸ்தீனிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் பலர் குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. உற்றார் உறவினர்களை இழந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. அந்த அனைத்து மக்களுக்கும் நீயே போதுமானவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் விடுவு காலத்தை மிக அவசரமாக நீ அவர்களுக்கு கொடுத்தல்வாயா. எங்களுடைய உள்ளங்களையும் யா அல்லாஹ் நீ சந்தோஷப்படுத்திடுவாயா. பலரும் துஆ செய்கிறோம் ரஹ்மானே, கவலைப்படுறோம் ரஹ்மானே, பொருளாதாரம் முடியுமானால உதவி செய்திருக்கிறோம் ரஹ்மானே. எல்லாத்தையும் நீ கபூல் செஞ்சு அவசரமாக என்னுடைய சந்தோஷமான ஒரு முடிவை நீ எங்களுக்கு தந்தல்வாயா.